வணக்கம் ப்ரோ, உங்கள் நண்பர் சுரேஷ் பேசுறேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பெரிய எடிட்டிங், பெரிய கேமிங்க்கு சப்போர்ட் ஆகிற மாதிரி ஒர்க் ஸ்டேஷன் சிபி சேல்ஸுக்கு வந்திருக்கா. அதோட பிரைஸ் நம்ம தரது 37,000 தரோம். ஸோ பாருங்க, நமக்கு இந்த சிபி தான் வரும். ஸோ சிபியோட உள்ள எப்படின்னு காட்டுறேன். முக்கியமாக கிராபிக்ஸ் கார்டு பாருங்க. இது வந்து NVIDIA QUADRO V4000 சீரிஸ்ல 8GB டெடிகேட்டட் கிராபிக்ஸ் கார்டோட வந்திருக்கு நண்பா. ரேம் இதில் பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்க் மொத்தம் 4 ஆர்டிஸ்க் போட்டுக்கலாங்க. 1 2 3 4 ஆர்டிஸ்க் போட்டுக்கலாம். 4 ஸ்லாட் இருக்குது. ப்ளஸ் வந்து NVME ஸ்லாட்டே இருக்குங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ரேம் பார்த்தீங்கன்னா நமக்கு 64GB ரேம் சப்போர்ட் ஆகும். மொத்தம் 4 ஸ்லாட் இருக்குது. DDR4 ரேம் வருங்க. i7 8th ஜென்ரேஷன். நண்பர்களுக்கு இந்த சிபி ஏதாவது தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம்பா. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு சிபியோட ஃப்ரண்ட் சைட் வியூங்க. இது வந்து சிபியோட பேக் சைட் வியூ. ஸோ கிராபிக்ஸ்களில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 டிஸ்பிளே போட்டிருக்கு. நீங்கள் 4 மானிட்டர் கனெக்ட் பண்ணுறதா கூட பண்ணிக்கலாங்க. ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, கோர் என்ன, எல்லாமே டீட்டெயிலாக பார்த்துலாம் நண்பா. ஸோ ஃபஸ்ட் இதோட மாடல் என்னங்கிறது சொல்லிடுறேன். டெல் ப்ரிசிஷன் 3630 டவர் மாடலு, விண்டோஸ் 11 ஒரிஜினல் வாய்ஸோட வந்திருக்குங்க. பர்ஃபார்மன்ஸ் காட்டுறேன் நண்பா. இன்டெல் கோர் i7 8th ஜென்ரேஷன் 3.2 GHz ஸ்பீடு. கோர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6 கோர் ப்ராசர் வந்துடும் நண்பா. ரேம் பார்த்தீங்கன்னா 16GB ரேம், DDR4 மொத்தம் 64GB ரேம் சப்போர்ட் ஆகும். NVMe SSD பார்த்தீங்கன்னா வந்து 512GB NVMe SSD. இன்டர் ஷேர்டு கிராஃபிக்ஸ் கார்டு பார்த்தீங்கன்னா 8GB இருக்குது. முக்கியமாக இது என்னன்னா NVIDIA QUADRO V4000 பார்த்தீங்கன்னா டெடிகேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டு 8GB வருது நண்பா. ஸோ இது வந்து ரொம்ப ப்ளஸ்ஸுங்க கிராஃபிக்ஸ் கார்டு. ஸோ அதனால் எடிட்டிங், ஃபோட்டோஷாப், COREL, மல்டிமீடியா, ரெண்டரிங், ஸோ அந்த மாதிரி எல்லா விதமான எடிட்டிங்கும் சப்போர்ட் ஆகும்.